ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் சிம்பிள் இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படிங்கிற டாப்பிக்கில் டெய்லி வி ஆர் லேர்ன் சம் நியூ சென்டென்சஸ். டுடே வி ஆர் கோயிங் டு see some sentences. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி we can make some sentences. இன்ஸ்டெட் ஆஃப் மீன்ஸ் பதிலாக, அதற்கு பதிலாக, இதற்கு பதிலாகன்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு we can use instead of. The first sentence is எனக்கு பதிலாக அவர் சென்னைக்கு செல்வார் அப்படிங்கிறது இங்கிலீஷில் he will go to சென்னை instead of me அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம். அவள் சேலைக்கு பதிலாக சுடிதார் செலக்ட் செய்து விட்டாள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் she selected a சுடிதார் instead of saree அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். நாங்கள் பார்க்கு செல்வதற்கு பதிலாக வீட்டிலிருந்து படம் பார்க்கலாம் என முடிவு செய்து விட்டோம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு தி பார்க் வி டிசைடட் டு ஸ்டே ஹோம் அண்ட் வாட்சிங் அ மூவி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பதிலாக என் நண்பர் கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வார் அப்படிங்கிறது இங்கிலீஷில் மை ஃப்ரெண்ட் வில் அட்டெண்ட் த கான்ஃபரன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மீ அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். நான் இட்லிக்கு பதிலாக பூரி சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் டு ஈட் பூரி இன்ஸ்டெட் ஆஃப் இட்லிஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். அவள் நாட்டியத்திற்கு பதிலாக ஒரு பாட்டு பாடுவாள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் she will sing a song instead of dance அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். அவனுக்கு மதிப்பெண் குறைந்து விட்டதால் மருத்துவ படிப்பிற்கு பதிலாக பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து விட்டான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் he joined in engineering college instead of medical college because he scored very low marks. நான் புகார் செய்வதற்கு பதிலாக ப்ராப்ளத்திற்கான முடிவை கண்டுபிடித்து விட்டேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைனிங் ஐ ஃபவுண்ட் அ சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாங்கள் ஊட்டிக்கு பதிலாக இந்த முறை சிம்லா செல்லவிருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வி ஆர் கோயிங் டு சிம்லா இன்ஸ்டெட் ஆஃப் ஊட்டி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சின்ன சின்ன சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கண்டினியூவஸ் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.